திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சம்பந்த பெருமான் தொண்டை நாட்டு தல யாத்திரையில திரு ஊரல் இல்ல திருவிற்கோலம், விற்கோலம் தானே பார்த்தோம். ஆமா, அதான் பார்க்க ஆரம்பிச்சோம். திருவிற்கோலம்ங்கிற ஸ்தலத்துல பாடின பதிகம் பார்க்க ஆரம்பிச்சோம். பாதி ஏதோ 2 பாடலும் என்னவோ பார்த்தோம். 3ஆம் திருமுறை 23வது பதிகம். 3ஆம் திருமுறை 23வது பதிகம். எத்தனை பாடல் பார்த்தோம்னு மறந்து போயிடுது. 2ஓ 3ஓ பார்த்தோம். ஐயன் நல்ல இது பார்த்தாச்சு போல் இருக்கு. விதைத்தவன் முனிவருக்கு அறம் முன் பாலனை உதைத்த இந்த பதிகமே பார்த்தாச்சு போல் இருக்கு. ஊரெல்லாம் பார்க்கணுமோ? புதைத்தவன் இல்ல. ஓகே, இங்க 6வது பாடல் வரைக்கும் பார்த்துருக்கோம். கரெக்டு. தொகுத்தவன் அருமறை அங்கம் ஆகமம் வகுத்தவன் வளர்பொழில் பூகம் மேவினான், மிகுத்தவன் மிகுத்தவர் புறங்கள் வெந்து அரசெகுத்தவன் உறைவிடம் திரு விற்கோலமே. அது வரைக்கும் பார்த்தோம். கரெக்ட். 7வது பாடல். விரித்தவன் அருமறை விரிசடை வெள்ளம் தரித்தவன், தரியலர் புறங்கள் ஆசு அற எரித்தவன், இலங்கையர்கோன் இடர்பட சிரித்தவன் உறைவிடம் திரு விற்கோலமே. ஈசன் திரிபுர தகனமூர்த்தியா வில் ஏந்தின் இருக்கிற பாவத்துல இருக்கிற அந்த ஸ்தலம், அதாவது பேரே விற்கோலம். ஈசன் அவர் அனுகிரக மூர்த்தி தான். யாருக்கு சாத்வீகமா சொன்னா புரியுமோ அவளுக்கு சாத்வீகமா சொல்லுவார். அப்புறம் யாருக்கு கொஞ்சம் அடாவடியா சொன்னாதான் புரியுமோ அவளுக்கு அப்படி சொல்லுவார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த செய்கைகள் எல்லாம் சொல்லிட்டு வர்றார். இந்த பாடல்ல இவருக்கு சாத்வீகமா இருந்தவர்களுக்கு, அதாவது சனகாதிகள், பிரம்மாவோட மானசபுத்திரர்களா இருக்கிற சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரருக்கு தட்சிணாமூர்த்தியா குரு ரூபமா இருந்து கல்லால் மரத்து கீழே அந்த தத்துவத்தை தானே அதுவா இருந்து அவளுக்கு உணர்த்தினார். விரிசடை வெள்ளம் தரித்தவன், அது லோகத்து பூரா க்ஷேமம் ஏற்படணும். பகீரதன் அவரோட முன்னோர்களுக்கெல்லாம் நல்ல கதி ஏற்படணும்னு தபஸ் பண்ணி ஆகாச கங்கையை பூமிக்கு வரவழிக்கிறார். ஆனா பூமியில அது எங்க விழுந்தாலும் பூமியே பழந்து போய் பாதாளத்துக்கு போயிடும்ங்கிற மாதிரி அத்தனை ஃபோர்ஸ் அந்த கங்கைக்கு. அப்ப அது எப்படி பூமிக்கு கொண்டு வருதுன்னே அவருக்கு தெரியல. இப்ப ஈசனை தபஸ் பண்ணி பிரார்த்தனை பண்ண அவர் தன்னுடைய ஜடையை விரிச்சுண்டு அந்த ஆகாச கங்கையை அப்படியே ஜடைக்குள்ள ஏத்துன்ட்டார். புள்ளிருக்கு வேலூர் பதிகத்துல சம்பந்த பெருமான் சொல்லுவார், கமல் சடை ஒன்று ஆடாமை. அவருடைய நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு ஜடையில ஒண்ணு கூட அப்படி அசங்க கூட இல்லையாம். அப்படியே அந்த ஆகாச கங்கை பூர்ணமா அவர் தலையில இறங்கி அதுக்குள்ளேயே அடங்கிடுத்தோம். அப்புறம் ஈசன் பகீரதனோட பிரார்த்தனைக்காக அதுலேருந்து கொஞ்சம் ஜலத்தை ஒரு ஃப்ளோவா விடுறார். விரிசடை வெள்ளம் தரித்தவன், தரியலர் புறங்கள் ஆசர எரித்தவன். அதான் விபரீதமான போக்கோட இருந்த இந்த திரிபுராசுரர்கள் ரொம்ப தபஸ்லாம் பண்ணி நல்ல வைபவம்லாம் சம்பாதிச்சுட்டு இருந்தாலும் அந்த சக்தியெல்லாம் யாருக்கும் உபயோகமா பயன்படுத்தணுங்கிற அந்த புத்தி இல்லை. அகங்காரத்தினால தன்னோட வீரியத்தை எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி லோகம்பூரா எல்லாருக்கும் அகிதம் பண்ணிட்டு அப்படி திரிஞ்சுட்டு இருந்த திரிபுராசுரர்களோட 3 புறங்களையும் எரிச்சு அவளுக்கு மரக்கருணையினால அனுகிரகம் பண்ணினவர். இலங்கையர்கோன் இடர்பட சிரித்தவன் ராவணன். அடுத்த கேஸ் மரக்கருணைக்கு
ராவணன் வந்து சிவபக்தன் தான் எல்லாம் இருந்தாலும் அந்த அகங்காரம், நம்ம நம்ம சாமர்த்தியம் நம்ம தான் பண்றோம் அப்படிங்கிற அந்த இது போகாதிக்கு இருந்ததுனால ஒரு நாள் கைலை மலை மேலால வந்து புஷ்பக விமானத்துல பறந்து போகணும்னு பார்க்கறா. அது அந்த மலை மேல அதால பறக்க முடியல. நம்ம போற ரூட்ல இந்த மலை குறுக்க வருதுனால மலையை பேத்து அண்ணன்ட வச்சுட்டு நம்ம போற ரூட்லயே போகணும் அப்படின்னு கைலை மலையை போய் பெயர்த்து எடுத்தவன் அவன் அப்படியே மலைக்கு கீழே வச்சு நெரிச்சார். அவனே மலைக்கு கீழே வாலண்டரியா போயிட்டான் அப்படின்னு மலையை அப்படியே கால் விரலால நசுக்கினார். அவனுக்கு இடர் என்ன இடர்பட சிரித்தவன். அவனை கஷ்டப்படுத்துறோம்னு சிரிக்கல, அவருடைய அருள் தான் அது. ராவணனுக்கு தன்னுடைய அகங்காரத்தை நீக்கி அனுகிரகம் பண்ணின மூர்த்தி, அதை உகந்து பண்ணினவர் அவர். அப்படிப்பட்ட ஈசன் எழுந்தருளி இருக்கும் ஸ்தலம் திருவிற்கோலம்ங்கிற இந்த ஸ்தலம் தானே. 8வது பாடல் கிடைக்கல. திரிதரு புறம் எரி செய்த சேவகன், வரி அறவோடு மதி சடையில் வைத்தவன், அரியோடு பிரமனது ஆற்றலால் உரு தெரியலம் உறைவிடம் திருவிற்கோலமே. அதேதான் திருப்பி திரிபுராசுரர்கள் இந்த விபரீதமான போக்கோட இருந்த அந்த 3 அசுரர்களையும் அவ புறத்தோட எரிச்சவர். மதிலோட நல்ல வலிமையா நல்ல செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நல்லா வெல் டேக்கன் இன் டு கன்சிடரேஷன் அப்படி கட்டியிருந்த அந்த ஊரு அதை அப்படியே மொத்தமா வந்து 1 செகண்ட்ல எரிச்சு பொசுக்கி சாம்பலாக்கி விட்டார். அப்படி செய்த வலிமையுடையவர். இந்த டிசைனா இருக்கக்கூடிய பாம்பு, அது அந்த பாம்புக்கும் சந்திரனுக்கும் வந்து பை நேச்சர் அது 2 வேறுபட்ட தன்மைகளை உடையது. ஆனா ஈசனோட ஜடையில 2ஐயும் சூடின்னு இருக்க, 2ம் சமாதானமா இருக்கு. அப்படி அதை ஜடையில தரிச்சவர். அரியோட பிரமன் அது ஓகே, பிரமனது ஆற்றலால் உரு தெரியலன். அது அவளோட ஆற்றல் அப்படின்னாக்க வந்து பிரம்மாவோட ஆற்றல்ங்கிறது வந்து வேதம் மோதி அந்த அறிவு, லோகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய அறிவுக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடியவர் பிரம்மா. இந்த லௌகீகமான எல்லா வைபவங்களும் சாமர்த்தியமும் ஆளு இது எல்லா சௌகரியங்களும் இருக்கக்கூடியதுங்கிறது மகாவிஷ்ணு ரெப்ரசன்ட் பண்ணுறது. இந்த 2 தன்மையினாலையும் வந்து இது 2 இதையும் நம்ம எடுத்து கிடைக்கிறதுனால அதனால உணர முடியாத பரம்பொருளா இருக்கிற அந்த ஈசன். லௌகீகமா எவ்வளவுதான் சாமர்த்தியம் இருந்தாலும் என்னத்தெல்லாம் படிச்சு தெரிஞ்சுட்டு அந்த லௌகீகமான அப்ளிகேஷனல் நாலேஜ் எவ்வளவுதான் இருந்தாலும் அதனால வந்து தெரிஞ்சுக்க முடியாத பொருளா இருக்கிறவன் அந்த ஆற்றலால் உரு தெரியலாம். அதனால் தெரிஞ்சுக்க முடியாத இருக்கிற பரம்பொருள் உறைவிடம் திருவிற்கோலமே. அந்த பரம்பொருள் எழுந்தருளி இருக்கும் ஸ்தலம் இந்த திருவிற்கோலம்ங்கிற ஸ்தலம் தானே. சீர்மையில் சமனோடு சீவர கையர் நீர்மையில் உரைகள் கொள்ளாத நேசர்க்கு பார்மலி பெரும் செல்வம் பரிந்து நல்கிடும் சீர்மையினான். சீர்மை இல் சமணர், அவளுக்கு வந்து சீர் இல்லை. சீர்ங்கிறது வந்து யோக்கியத்தைனால வர வைபவம். அவளுக்கு அந்த யோக்கியத்தை இல்லை. தபசுங்கிற பேர்ல என்னென்னோ பண்றா, ஆனா அந்த பரம்பொருளோட லட்சியம் இல்லை. அதனால அவ செய்கைகளுக்கு வந்து ஒரு வெயிட் கிடையாது. சீர்மை அற்றவர்கள் இந்த சமணர்கள். சீவர கையர், காஷாய வஸ்திரம் தரிச்சுட்டு இருக்கிறவா, தன்னோட சரியினால லோகத்தெல்லாம் ஏமாத்தின்று சுத்தின்னு இருக்கிறவர்கள், இந்த புத்த மதத்தை சேர்ந்தவர்கள். நீர்மையில் உரைகள் கொள்ளாத நேசர், அவளோட வாக்குக்கு வந்து அனுபவத்தோட வெயிட் கிடையாது. அந்த பேக்கப் இல்லாத வெறும் வெற்று உரைகள், அந்த உரைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த பரம்பொருள் கிட்ட உண்மையான அன்புக்கு பூண்டு இருக்கிற அடியவர்களுக்கு பார்மலி பெரும் செல்வம் பரிந்து நல்கிடும் சீர்மையினான். தன்பால் உண்மையான அன்பு கொண்ட அடியவர்களுக்கு இகபர சௌக்கியங்கள் எல்லாத்தையும் சமிருத்தமா கொடுத்து க்ஷேமமா வாழும்படியா அனுகிரகம் பண்ணக்கூடிய சீர்மையை உடையவர், வைபவத்தை உடைய அந்த ஈசன் எழுந்தருளி இருக்கும் ஸ்தலம் இந்த திருவிற்கோலம்ங்கிற ஸ்தலம் தானே. கோடல் வெண்பிரையனை
கூகம் மேவிய சேடன செழுமதில் சிறு விற்கோலத்தை நாடவல்ல தமிழ் ஞான சம்பந்தன பாடல் வல்லார்களுக்கு இல்லையாம் பாவமே. கோடல் வெண்பிரையன் அந்த அழகா வளைஞ்சு ஒரு ஷேப்லயே அப்படி வளவா இருக்கக்கூடிய சந்திர கலைய தலையில தரிச்சுட்டு இருக்கிற ஈசன் கூகம்னு சொல்லக்கூடிய அந்த நகர்ல எழுந்தருளி இருக்கிறவர் சேடம். அவருக்கு அவருக்கு சேடம். எல்லாத்துக்கும் ஆதாரமாவும் எதை நீக்கினாலும் கடைசியில எஞ்சி இருக்கும் பொருளாவும் இருக்கக்கூடியவர். ரொம்ப வளமையுடையவர், அழகானவர். அப்படி இருக்கிறவர் செழுமதில் திரு விற்கோலம். இந்த அழகிய மதில்களால சூழப்பட்ட இந்த விற்கோலம்ங்கிற ஸ்தலத்துல கோயில் கொண்டிருக்கிறவரை நாடவல்ல தமிழ் ஞான சம்பந்தன். அந்த ஈஸ்வரனுடைய பிரசன்ஸை அன்போட நாடி அவரை ஸ்துதி பண்ணக்கூடிய ஞான சம்பந்தன் வாக்கால இந்த பாடல்களை பாட வல்லவர்களுக்கு இல்லையாம் பாவமே. இந்த பதிகம் பாடுறவாளுக்கு கர்ம வினையினால இருக்கிற விபரீதமான பாதிப்புகள்லாம் நீங்கிறது அப்படிங்கிறது இந்த பதிகத்தோட பலன். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடுத்தது அந்த தக்கோலம்ங்கிற ஸ்தலத்துல போய் தொழுதான்னு பார்த்தோம், அதோட பதிகம் கிடைக்கல. அப்புறம் ஊரல்ங்கிற ஸ்தலம். ஊரல் 1ஆம் திருமுறை 106வது பதிகம். பண் வியாழக்குறிஞ்சி. 106. ஆமா 106 தான், கரெக்ட். 106 திருவூரல். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாறில உடரணம் அவை மாய ஓர் வெம்கடையால் அன்று நீரழ எய்த எங்கள் இமலன் இடம் வினவில் தேரல் இரும் பொழிலும் திகழ் செங்கயல் பாய் வயலும் சூழ்ந்த ஊரலமர்ந்த பிரான் ஒலியார் கழல் உள்குதுமே. மத்த மதகரியை மலையான் மகள் அஞ்ச அன்று கையால் மெத்த உரித்த எங்கள் விமலன் விரும்பும் இடம் தொத்தலரும் பொழில் சூழ்வயல் சேர்ந்து ஒளிர் நீலம் நாளும் நயனம் ஒத்து அலரும் கழநீர் திரு ஊரலை உள்குதுமே. ஏனமறு பின்னோடு எழிலாமையும் பூண்டு அழகார் நன்றும் காணமர்மான் மரி கை கடவுள் கருதும் இடம் வானமதி தடவும் வளர் சோலைகள் சூழ்ந்து அழகார் நம்மை ஊனமறுத்தபிரான் திருவூரலை உள்குதுமே. நெய்யணி மூவிலை வேல் நிறை வெண்மழுவும் அனலும் அன்று கையணி கொள்கையினான் கடவுள் இடம் வினவில் மையணி கண் மடவார் பலர் இறைஞ்ச
மன்னே நம்மை உய்யும் வகை புரிந்தான் திருவூரலை உள்குதுமே என் திசையோர் மகிழ எழில் மாலையும் போனகமும் பண்டு சண்டி தோழ அழைத்தான் அவன் தாழும் இடம் வினவில் கொண்டல்கள் தங்கு போழில் குளிர் பொய்கைகள் சூழ்ந்து நஞ்சை உண்டபிரான் அமரும் திருவூரலை உள்குதுமே கருத்த மனத்தினோடும் கடும் காலன் வந்து எய்துதலும் கலங்கி மறுகுருமாணிக்கு அருள மகிழ்ந்தானிடம் வினவில் செருத்தெழு வாழ் அரக்கன் சிரம் தோளும் மெய்யும் நெறிய அன்று ஒருத்து அருள் செய்த பிரான் திருவூரலை உள்குதுமே நீரில் மீசை துயின்றோன் நிறை நான் முகனும் அறியாது அன்று தேரும் வகை நிமிர்ந்தான் அவன் சேருமிடம் வினவில் பாரின் மிசை அடியார் பலர் வந்து இறைஞ்ச மகிழ்ந்து ஆகம் ஊரும் அரவு அசைத்தான் திருவூரலை உள்குதுமே பொன்னியல் சிவரத்தார் புலித்தட்டையர் மோட்டு அமணர் குண்டர் என்னும் இவர்க்கு அருளாயீசன் இடம் வினவில் தென்னென வண்டினங்கள் செரியார் பொழில் சூழ்ந்து அழகார் தன்னை உன்ன வினை கெடுப்பான் திருவூரலை உள்குதுமே கோடல் எறும் புறவில் கொடிமாட கொச்சையர் மண் மெச்சக ஓடு புனல் சடை மேல் கரந்தான் திருவூரல் நாடலரும் புகழான் மிகு ஞான சம்பந்தன் சொன்ன நல்ல பாடல்கள் பத்தும் வல்லார் பரலோகத்து இருப்பாரே திருவூரல் ஞான சம்பந்தன் சொன்ன நல்ல பாடல்கள் பத்தும் வல்லார் பரலோகத்து இருப்பாரே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாறில் அவுணர் அரணம் அவை மாய ஓர் வெம் கணையால் அன்று நீர் எழ எய்த எங்கள் நிமலன். திரிபுரதகன மூர்த்தியா தியானம். இது விற்கோலத்துல இருந்து தக்கோலம், அப்புறம் இந்த ஊரல்ங்கிற அந்த ஸ்தலத்துல ஏதோ ஒரு நேச்சுரல் ஸ்ப்ரிங் இருக்கு. அந்த ஈசனோட சந்நிதியில ஈசன் மேல விழற மாதிரியோ அவருக்கு சுத்தி ஓடுற மாதிரியோ ஏதோ நேச்சுரல் ஸ்ப்ரிங் இருக்குதா அந்த ஸ்தலத்துக்கு ஊரல்னு பேரு. திரிபுர தகனமூர்த்தியாவே அந்த பாவமே அப்படியே கண்டினியூ ஆகுது. விபரீதமான போக்கு அவளுக்கு திருந்தாவல்ல உணர் அப்படின்லாம் வரும் சில பதிகத்துல. அவளுக்கு என்ன தான் பண்றது
தப்பு அடுத்தவாளை கஷ்டப்படுத்தப்படாதுங்கிறதே புரியவே இல்லை. அப்படி விபரீதமான போக்கோட இருக்கக்கூடிய அசுரர்கள் மாறில் அவுணர் அரணம் அவை மாய ஓர் வெம் கணையால் அன்று நீர் எழ எய்த எங்கள் நிமலம். அது மதிலோட கூடின அவளோட 3 புறங்களும் வந்து எரிஞ்சு சாம்பலா போகும்படியா அன்னைக்கு ஒரு சூடான அம்பு, வெம் கணை, அதான் அக்னி, அக்னியை தான் இது மேருமலையை வளைச்சு வில்லா வளைச்சு அதுல வாசுகிங்கிற பாம்பை இழுத்து நானா கட்டி அக்னியை வந்து அதுல சரமா கோத்து திரிபுராசுரர்களை வந்து எய்தார் அப்படின்னு சரித்திரம். வெம் கணையால் அன்று நீரழ எய்த எங்கள் நிமலம். அன்னைக்கு 3 புறங்களையும் அக்னியால எரிச்சு பொசிக்கினவர் இன்னைக்கு அவரை வழிபடுறவாளுக்கெல்லாம் வந்து அந்த ஆணவம் கண்மம் மாயைங்கிற 3 மலங்களையும் வந்து கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணக்கூடியவர். ஏன்னா அவரே நிமலம், நீரழ எய்த எங்கள் நிமலம், எல்லா மலங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிற பரம்பொருள். இடம் அப்படிப்பட்ட ஈசன் எழுந்தருளி இருக்கும் ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டானாக்க, தேரல் இரும் பொழிலும் திகழ் செங்கயல் பாய் வயலும் சூழ்ந்த ஊரல் அமர்ந்த பிரான் ஒலியார் கழல் உள்குதுமே. இந்த பாடல்ல திருப்பி திருப்பி ஒரு பாவம் என்னன்னா, அந்த ஊரல் ஈசனை வந்து உள்குதல், கண்ணால பாக்குறதுங்கிறது ஒண்ணு, நினைச்சுக்கிறது மனசளவுல அது அவர்கிட்ட ரிலேட் ஆகிறதுங்கிறது ஒண்ணு, அவர் தன்மையை நினைக்கிறது. உள்கிறதுங்கிறது வந்து டீப்லி கெட்டிங் ரிலேட்டட் டு த பிரசன்ஸ். அப்படியே அந்த பிரசன்ஸ்ல வந்து அடங்கி போய் அதை உள் வாங்கிக்கிறது. அது பிரசன்ஸ்னா அங்க பிசிக்கலா அங்க சந்நிதிக்கு போனாதான்னு இல்லை. இந்த பதிகத்தை ஓதும் போதே அந்த ஊரல் பிரானோட பிரசன்ஸ் கிடைக்கிறத வந்து அப்படியே டீப்பா அப்படியே உள்ள வாங்கிக்கிறது. உள்குதுமேன்னு தான் நிறைய அடியில பாடியிருக்கார். எங்க விட்டோம்? தேரல் இரும் பொழிலும் திகழ் செங்கையில் பாய் வயலும் சூழ்ந்த ஊரல். நல்லா செழிச்சு வளர்ந்திருக்கக்கூடிய கார்டன்ஸு, நல்ல நீர் வளம். அங்க வந்து இந்த கயல் மீன்கள், செங்கயல் மீன்கள்லாம் துள்ளி விளையாடின்னு இருக்கு வயல்கள்ல. அவ்வளோ ஜலவளம் இருக்கக்கூடிய இந்த ஊரல்ங்கிற ஸ்தலத்துல எழுந்தருளி இருக்கிற பிரான் ஒலியார் கழல் உள்குதுமே. ஈஸ்வரன் வந்து தன்னுடைய திருப்பாதத்துல வந்து அப்படி நடந்தாக்கா அழகா வேத துவனி வரும்படியா திருப்பாதத்துல கழல்கள் அணிஞ்சுட்டு இருக்கார். அந்த திருப்பாதத்தை அது பிசிக்கலா நம்ம பாதம்னு சொல்றோம், ஆக்சுவலா அவரோட பிரசன்ஸ் தான் அது. ஊரல் பெருமானுடைய அந்த பிரசன்ஸை வந்து அப்படியே ஹிருதயத்துல உள்வாங்கிண்டு அந்த அனுபவத்துல இருங்கோ. உள்குதுமே. மத்த மத கரியை மலையான் மகள் அஞ்ச அன்று கையால் மெத்த உரித்த எங்கள் விமலன். ஒவ்வொரு பாடலையும் நிமலன் விமலன், மலங்களுக்கு அப்பாற்பட்ட பரம்பொருள். அந்த மதம்ங்கிற பாவம் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய யானை, தாருகாவனத்து ரிஷிகள் ஏவினது அவரை வதம் பண்ணணும்னு. அந்த யானை ரொம்ப பயங்கரமா பிளிரிண்டு அப்படி ஓடி வரைச்சே வந்து உமையம்மை பார்த்து பயந்துக்கிறாளாம். ரொம்ப மென்மையான பெண்மை தன்மையோட இருக்காளோ பார்த்து பயப்படும்படியா அந்த பயங்கரமா வந்த யானைய வந்து அப்படி காலால மெதிச்சு அதோட தோலை உரிச்சு அத மேல வந்து போட்டிந்த அந்த ஈசன் எங்கள் விமலம். மலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த ஈசன் விரும்பும் இடம். அவர் ரொம்ப விருப்பத்தோட எழுந்தருளி இருக்கிற ஸ்தலம் எதுன்னா, தொத்தலரும் பொழில் சூழ் வயல் சேர்ந்து ஒளிர் நீலம் நாளும் நயனம் ஒத்து அலரும் கழனி. கொத்து கொத்தா பூக்கள்லாம் பூத்து குலுங்குற கார்டன்ஸை சூழ்ந்து இருக்கு. வயல்கள் எல்லாம் வந்து நல்ல நீர் வளம் செழிப்பு இருக்கு. வயல் சேர்ந்து ஒளிர் நீல, அந்த வயல்கள்ல வந்து எப்பவும் ஜலம் அந்த தண்ணி வர மடைகள் எல்லாம் நிறைஞ்சு இருக்கிறதுனால அது நீலோத்பல புஷ்பம் எல்லாம் வந்து நிறையா பூத்திருக்கு. அது விரியறது எப்படி இருக்கான்னாக்க, அழகிய கண்கள் அப்படி விரியற மாதிரி, கண்ணு திறக்கிற மாதிரி அந்த நீலோத்பல புஷ்பம் வந்து எதழ்கள்லாம் விரிஞ்சு அப்படி அழகா இருக்காம். ஒளிர் நீலம் நாளும் நயனம் ஒத்து அலரும் கழனி. அந்த வயல்கள்ல வந்து அப்படி கண்கள் அழகா கரிய கண்கள் இப்படி விரிய திறக்கிற மாதிரி
அழகா நீலோத்பல புஷ்பங்கள்லாம் பூத்திருக்கிற வயல்கள் இருக்கிற இந்த திருவூரல்ங்கிற ஸ்தலத்துல இருக்கிற ஈசனுடைய பிரசன்ஸை வந்து உள்குதுமே. நல்ல டீப்பா அவரோட பிரசன்ஸை வந்து உள்ள வாங்கிக்கோங்கோ. ஏன மறுப்பினோடு ஏன மறுப்பினோடும் எழில் ஆமையும் பூண்டு அழகார் அழகார் நன்றும் காணவர் மான்மரி கை கடவுள் கருதும் இடம். இந்த வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுனுடைய இந்த வராகத்தோட கொம்பு ஏன மறுப்பு, அது அப்புறம் இந்த கூர்மாவதாரம் எடுத்தப்ப ஆமை ரூபம் கொண்டதோட அதோட ஓடு, அந்த ஆமையோட ஓடு, அதெல்லாம் தான் அவருக்கு ஆபரணம். பூன் ஆபரணமா கழுத்துல வந்து அது எல்லாத்தையும் போட்டுன்னு இருக்கிறவர் அழகா, ரொம்ப அழகா இருக்காம் இந்த ஆபரணம் போட்டுன்னு இருக்கிறது. ஏதோ காசு மாலை நெக்லஸ் எல்லாம் போட்டு ஏன மறுப்பும் ஆமை ஓடும் போட்டிருக்கிறது. பூண்டு அழகார் நன்றும் காணவர் மான்மரி, கையில என்னத்தை வச்சுட்டு இருக்காருன்னா அதுவும் இந்த தார்காவனத்து ரிஷிகள் ஏவினது. காட்டுல வாழக்கூடியனா மான், அத மந்திரங்கள்னால ஏவி விட்டு ஈசனை அழிக்கணும்னு அனுப்பினா அதை கையில அப்படியே புடிச்சுண்டு விட்டார். இடக்கையில வந்து மான் ஏந்தின்னு இருக்கார். காணவர் மான்மரி கை கடவுள் கருதும் இடம். அப்படிப்பட்ட ஈசன் எந்த ஸ்தலத்துல இருக்கணும்னு எழுந்தருளி இருக்கார். அவருக்கு கருத்து எங்க இருக்கு, எந்த இடத்துலன்னா வான மதித்தடவும் வளர் சோலைகள் சூழ்ந்து அழகார் ஆகாசத்துல உதிச்சு வர சந்திரனை போய் அப்படியே தடவி கொடுக்குற மாதிரி செழுமையா வளர்ந்த சோலைகள், அழகான காடுகள், அது சந்திரன் தடவி கொடுக்குற மாதிரி மரம் செடி கொடிகள்லாம் அப்படி ஒசந்து ஓங்கி வளர்ந்துருக்காம். அதான் அப்படி இருக்கிற கார்டன்ஸால சூழ்ந்து இருக்கிற ஸ்தலம். சூழ்ந்து அழகார் நம்மை ஊனம் அறுத்த பிரான் திருவூரல். அந்த ஈசன் எழுந்தருளி இருக்க அந்த கடவுள் இடம் நம்மை ஊனம் அறுத்த பிரான், நம்மை ஊனம் அறுத்த பிரான் எழுந்தருளி இருக்கும் ஸ்தலம். அவரை வந்து ஸ்மரிச்சாலே வந்து நம்மளுடைய குற்றங்கள், இந்த ஜீவ போதத்தோட குற்றங்கள் எல்லாத்தையும் வந்து நீக்கி அனுபவத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணக்கூடிய ஈசன் எழுந்தருளி இருக்கும் இடம் ஊனம் அறுத்த பிரான் திருவூரலை உள்குதுமே. அவர் எழுந்தருளி இருக்கும் இந்த திருவூரல்ங்கிற ஸ்தலத்துல அவருடைய பிரசன்ஸ் அப்படியே வந்து டீப்பா ஹிருதயத்துல வாங்கிக்கோங்கோ. நெய்யணி மூவிலை வேல் நிறை வெண்மழுவும் அனலும் அன்று கையணி கொள்கையினான். கையில வந்து என்னென்னத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கிறத தன்னோட கொள்கையா கொண்டிருக்காருன்னா நெய்யணி மூவிலை வேல், அது அவரோட திரிசூலப்படை. நெய் அணிங்கிறது வந்து ஆக்சுவலா நெய் தடவினதுன்னு அப்படியே எடுத்துக்கலாம். ஆனா வந்து அழகா இருக்கு திரிசூலப்படை அணி செய்து அப்படி அழகா இருக்கக்கூடியன்னா அந்த திரிசூலப்படை மூவிலை வேல் நிறை வெண்மழு, ஆனால் ஷார்ப்பா இருக்கக்கூடியன பளபளான்னு மின்னர் தான் மழு ஆயுதம், அதை கையில ஏந்தின்னு இருக்கார். அப்புறம் அழகிய திருக்கரத்துல இந்த அக்னி கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னி ஏந்தின்னு இருக்கார். அதையே தன்னுடைய கொள்கையா கொண்டவர். அதாவது எல்லாமே வந்து அடியார்களுடைய வினைகளை எல்லாம் போக்கி அவளை ப்ரொடெக்ஷன் பண்றதுக்குன்னு கையில வச்சுட்டு இருக்கிற பொருட்கள். அடியார்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றதே தன்னுடைய கொள்கையா கொண்ட அந்த ஈசன் எழுந்தருளி இருக்கும் இடம் எதுன்னு கேட்டான்னாக்க மையணி கண் மடவார் பலர் வந்து இறைஞ்ச மன்னி நம்மை உய்யும் வகை புரிந்தான். அங்க அந்த ஸ்தலத்துல வந்து அந்த ஈசனை அழகிய பெண்கள் கண்ணில் மையெல்லாம் இட்டு இருக்கக்கூடிய நல்ல ஸ்திரைன பாவத்தோட லட்சணமா இருக்கிற பெண்கள்லாம் வழிபாடு பண்ணக்கூடிய அந்த ஸ்தலம். அங்க ஈசன் வந்து ஸ்திரமா எழுந்தருளி இருக்காராம். மன்னி நம்மை உய்யும் வகை புரிந்தான். இந்த ஸ்தலத்துல ஈசன் ஸ்திரமா எழுந்தருளி இருந்து தன்னை வழிபடுறவா எல்லாருக்கும் வந்து உய்வடையும்படியா பரம அனுகிரகத்தை பண்ணக்கூடிய மூர்த்தி எழுந்தருளி இருக்கும் இந்த திருவூரல்ங்கிற ஸ்தலத்தை வந்து உள்குதுமை. டீப்பா அந்த பிரசன்ஸை வந்து ஹிருதயத்துல வாங்கிக்கோங்க. எண்டிசையோர் மகிழ எழில் மாலையும் போனகமும் பண்டு சண்டி தொழ அளித்தான் அவன் தாழும் இடம் வினவில். அன்னைக்கு சண்டிகேஸ்வரருக்கான சண்டேச அனுகிரகமூர்த்தின்னு ஈசனுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும் இல்லையோ. அதாவது சண்டிகேஸ்வரர் வந்து ஒரு பிரம்மச்சாரியா இருக்கிறச்ச அவர் வந்து அன்போட ஈசனுக்கு
பசும்பால் அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்றார். அவ அப்பா வந்து அத சரியா புரிஞ்சுக்காம இவர் பாலெல்லாம் வேஸ்ட் பண்றார் அப்படின்னு விட்டு அவர் பூஜையை வந்து பிரேக் பண்ணோன்னு காலால அந்த இவரை முதல்ல அடிக்கிறார், இவரை தாக்குறார். அவர் ஒன்றும் ரியாக்ஷன் இல்லைன்னு உடனே பூஜையை வந்து நாசம் பண்றாரு. குடத்தெல்லாம் காலால மிதிச்சு தட்டி விட்டு பாலெல்லாம் கொட்டி பண்ணவும் அப்பா காலை வந்து இந்த மாடு ஓட்டுற கோல் எடுத்து வீசினார். அதுவே மழு ஆயுதமா ஆகி அவ அப்பா காலை வெட்டி அப்பாவுக்கு உயிரே போயிடுறது. ஈசன் உடனே வந்து ரிஷபாரூடரா அம்மையோட வந்து நீ உங்க அப்பா என்கிட்ட இருக்கிற அன்புனால வந்து நீ அப்பாங்கிற அந்த இதையும் உறவையும் கடந்து போனே இல்லையா, நீ இன்னையில இருந்து என்னுடைய குழந்தை. அது விக்னேஸ்வரருக்கும் சுப்பிரமணியருக்கும் வந்து ஈக்குவலண்டான உனக்கு பதவி கொடுத்து என்னோட நிர்மால்யத்துக்கு உனக்கு தான் முதல் அதிகாரம்ங்கிற வரமையும் கொடுக்குறேன்னு சொல்லி தன்னோட தலையிலேருந்து கொன்றை மாலை எடுத்து சண்டிகேஸ்வரருக்கு சூட்டி ஈசனுக்கு நைவேத்தியம் பண்ணின அன்னம் அவர் சாப்பிட்ட அந்த சேஷம் அந்த மிச்சத்தை வந்து சண்டிகேஸ்வரருக்கு கொடுக்குறார். அதனால்தான் இன்னைக்கும் எல்லா ஈஸ்வரன் கோவில்லையும் வந்து ஈசனுடைய நிர்மால்யம் தான் சண்டிகேஸ்வரருக்கு அலங்காரம்னு. அவருக்கு புதுசா மாலை போடுறதை விட வந்து ஈசனுக்கு சாத்தின மாலையை தான் கொண்டு வந்து அவருக்கு போடுவா. எல்லாமே ஈசனோட சேஷம் தான் சண்டிகேஸ்வரருக்கு. எண் திசையோர் மகிழ, அது 8 திக்கிலையும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் வந்து சந்தோஷப்படும்படியா அன்னைக்கு சண்டிகேஸ்வரருக்கு அனுகிரகம் பண்ணினார். எழில் மாலையும் போனகமும் பண்டு சண்டி தொழ அளித்தான். தன்னுடைய அழகான மாலை தான் தலையில அணிஞ்சிட்டு இருக்கிற கொன்றை மாலையை எடுத்து சண்டிகேஸ்வரருக்கு சூட்டினார். போனகம்ங்கிறது வந்து சாப்பாடு. அவருக்கு நிவேதனம் படைச்ச என்ன உணவு இருந்ததோ அதை வந்து சண்டிகேஸ்வரருக்கு அந்த சேஷத்தை வந்து தன்னுடைய பிரசாதத்தை கொடுத்தார். அப்படி எல்லா ஜீவன்களும் சந்தோஷப்படும்படியா சண்டி தொழ அளித்தான் அவன் தாழ். அப்படி இருக்கிற அந்த ஈசன் எழுந்தருளி இருக்கும் ஸ்தலம் எது அப்படின்னா, கொண்டல்கள் தங்கு பொழில் குளிர் பொய்கைகள் சூழ்ந்து நஞ்சை உண்டபிரான் அமரும் திருவூரல். ஆகாசத்துல இப்படி போகக்கூடிய மேகங்கள்லாம் வந்து கொஞ்ச நாள் இப்படி எங்கேயாவது உக்காரணும், ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னாக்க அந்த ஸ்தலத்தோட கார்டன்ஸ்ல செழிச்சு வளர்ந்துருக்கிற மரம் செடி கொடிகள் மேல அப்படி உக்காந்துக்குமா. கொண்டல்கள் தங்கும் பொழில் குளிர் பொய்கைகள் சூழ்ந்து நல்ல குளிர்மையான ஜலம் நிறைஞ்ச நீர்நிலைகள் அது எங்கும் சூழ்ந்து இருக்கு அந்த திருவூரல்ங்கிற ஸ்தலத்துல. அங்க ஈசன் விஷத்தை சாப்பிட்டு லோகத்துக்கு பூரா அனுகிரகம் பண்ணின ஈசன் நஞ்சை உண்ட பிரான் எழுந்தருளி இருக்கார். நஞ்சை உண்ட பிரான் அமரும் திருவூரல். அது அவர் எழுந்தருளி இருக்கார் அந்த திருவூரல்ங்கிற ஸ்தலத்துல. அந்த பிரசன்ஸை வந்து டீப்பா உள்ள வாங்கிக்கோங்க, ஹிருதயத்துல வாங்கிக்கிறது. கருத்த மனத்தின் அடுத்த பாடல் 2 பாடல் காணும். 6வது பாடலும் 7வது பாடலும் காணும். கருத்த மனத்தினோடும் கடும் காலன் வந்து எய்துதலும் கலங்கி மறுக்குறு மாணிக்கு அருள மகிழ்ந்தான் இடம் வினவில். கரிய நிறமுடைய யமன் வந்து அந்த மார்க்கண்டேயனோட உயிரை எடுக்கணும்னு வந்தப்ப அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கலங்கி, என்ன கலக்கம், ஆக்சுவலா அவ அப்பா அம்மா தான் வருத்தப்படுறா அந்த குழந்தை போயிடுமே அப்படிங்கிறது. நான் உங்களுக்கு வந்து ஒரு மனஸ் திருப்தியை கொடுக்குறேன் அப்படின்னு தான் போய் ஈசனை வழிபாடு பண்றேன்னு போறார். அப்ப ஈசனை ஆசிரியமா அடைஞ்ச அந்த மார்க்கண்டேயருக்கு மாணி பிரம்மச்சாரிக்கு வந்து அருள மகிழ்ந்தானிடம், அவருக்கு ரொம்ப சந்தோஷமா அனுகிரகம் பண்ணின ஈசன் எழுந்தருளி இருக்கும் இடம் எது அப்படின்னு கேட்டா, செருத்தியழு வாழ் அரக்கன் சிரம் தோளும் மெய்யும் நெறிந்து அன்று ஒருத்து அருள் செய்த பிரான் திருவூரல். அன்னைக்கு பெருசா கத்திண்டு தன்னோட சாமர்த்தியத்துல ரொம்ப நம்பிக்கையோட பயங்கரமா வந்த அந்த ராவணன், அவனுடைய 10 தலைகளும் 20 தோள்களும் சரீரமும் அப்படியே நெறிஞ்சு பொசியா நசுங்கி போகும்படியா நம்ம கைலை மலைக்கு கீழே அவனுக்கு நசுக்கி அவனுக்கு சிக்ஷையை கொடுத்து செய்த அந்த ஈசன் எழுந்தருளி இருக்கும் இந்த திருவூரல்ங்கிற ஸ்தலத்தை வந்து உள்குதுமே திருப்பி டீப்பா அந்த ஈசனுடைய ஊரல் பெருமானுடைய பிரசன்ஸை வந்து டீப்பா உள்ள வாங்கிக்கிறது. நீரின் மிசை துயின்றோன் நிறை நான்முகனும் அறியாது
அன்று தேரும் வகை நிமிர்ந்தான் அவன் சேரும் இடம் வினவில். நீரின் மிசை துயின்றோன் பார்க்கடல்ல வந்து ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டு யோக நிதிரையில இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவும் நிறை நான்முகனும் திக்குக்கு ஒரு முகமா 4 முகங்களோட லோகத்தையே சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மாவும் தெரிஞ்சுக்க முடியாதபடிக்கு அன்னைக்கு தேருமகை நிமிர்ந்தான். அவளுக்கு முன்னால ஒரு ஒளி வடிவமான ஞான ஸ்தம்பமா ஞான அக்னி வடிவமா தோன்றின அந்த ஈசன் அவன் சேரும் இடம் வினவில். அப்படிப்பட்ட அந்த ஈசன் எழுந்தருள் இருக்கும் ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டா பாரின் மிசை அடியார் பலர் வந்து இறைஞ்ச மகிழ்ந்து ஆகம் ஊரும் மரபு அசைத்தான். அது ஈசனுடைய இது எழுந்தருளி இருக்கிற இடம் எது அப்படின்னு கேட்டாக்க இந்த பூலோகத்துல பல ஜீவன்கள் அந்த ஈசனுடைய பிரசன்ஸோட வைபவத்தை தெரிஞ்சு அந்த ஸ்தலத்துல வந்து வழிபாடு பண்றாளாம். பாரின் மிசை அடியார் பலர் வந்து இறைஞ்ச அப்படி பல பேர் தொழறா. அவர் ஈசனும் ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் அனுகிரகம் என்றார். ரொம்ப விரும்பி இந்த பாம்பு விஷ பாம்பை வந்து தன்னோட சரீரத்துல வந்து ஊரும் பாம்பா தனக்கு ஆபரணமா போட்டு இருக்கார். ஆகம் ஊரும் மரபு அசைத்தான். அப்படி இருக்கிற நாகபூஷணனான ஈசன் எழுந்தருளி இருக்கும் இந்த திருவூரல்ங்கிற ஸ்தலத்துல அந்த ஈஸ்வருடைய பிரசன்ஸை வந்து அப்படியே பூர்ணமா ஹிருதயத்துல வாங்கிக்கிறது. பொன்னியல் சீவரத்தார் புலித்தட்டையர் மோட்டு அமணர் குண்டர் என்னும் இவர்க்கு அருளா ஈசன் இடம் வினவில். தங்கம் மாதிரின்னா மஞ்சம சேர்ன அந்த புத்த மதத்தை சேர்ந்தவா காவி வஸ்திரம் போட்டிருக்கிறா இல்லையா, அதுக்கு எப்படி அதை கலர் பண்ணாலோ அப்படி அது ஒரு மஞ்சம சேர்ந்து கலர் பண்ணி ஒரு காவி வஸ்திரமா போட்டுருக்கா. அப்படி இருக்கக்கூடிய புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் புலித்தட்டையர், ஏதோ புளிச்சு போன பழைய கஞ்சி அதெல்லாம் வந்து பிக்ஷையா வாங்கி சாப்பிடக்கூடிய இந்த சமண மதத்தை சேர்ந்தவர்கள். மோட்டு அமணர் குண்டர், சரீரத்தை நன்னா பாலனம் பண்றா, அதனால வந்து சரீரம் நன்னா கொழுத்து இருக்கு. அப்படி இருக்கிறவர்கள் இந்த சமண மதத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு அருளா ஈசன் இடம் வினவில். அவளுக்கு ஈசனுடைய அனுகிரகம் இல்லாததுனால அவர் வந்து எல்லாத்தையும் கடந்த பரம்பொருள்னு தெரிஞ்சுக்க முடியல. அது ஏதோ ஒரு பர்சனல் ஆஸ்பெக்டா பார்த்து அவர் இப்படி இருக்கார் அப்படி இருக்கார், இதெல்லாம் போட்டுக்கிறார், அப்படியெல்லாம் விவகாரம் பண்றார், அதனால அது சரியில்லை அப்படின்னு அதை பர்சனல் அம்சமாவே பார்த்துட்டு இருக்கா. அவர் ஈசனுடைய அனுகிரகம் இல்லாததுனால அவர் ஈசன்கிற தன்மை விளங்கலை அவளுக்கு. அப்படி இருக்கிற அவளுக்கு அனுகிரகம் பண்ணாத ஈசன் எழுந்தருளி இருக்கும் இடம் எது அப்படின்னு கேட்டானாக்க தென் என வண்டினங்கள் செரியார் பொழில் சூழ்ந்து அழகார் தன்னை உன்ன வினை கெடுப்பான் திருவூரல். அண்ணாமலையானே அவர் எழுந்தருளி இருக்கும் இடம் எது அப்படின்னு கேட்டானாக்கா வண்டுகள்லாம் தென்னா அப்படின்னு வந்து வண்டுகள்லாம் பாடுறதாம். ஆக்சுவலா தென்னுங்கிற வார்த்தைக்கு வந்து தட்சிண திக்குங்கிற அர்த்தமும் இருக்கு, ஞானம்ங்கிற அர்த்தமும் இருக்கு. தென்னாடு ஞான நாடு. தென் என வண்டினங்கள் செரியார் பொழில் நல்லா அடர்த்தியா வளர்ந்திருக்கக்கூடிய கார்டன்ஸு, அங்க வண்டுகள்லாம் வந்து எல்லாம் ஆனந்தமா, அந்த என்விரான்மெண்ட்டே அந்த ஈஸ்வரோட பிரசன்ஸ்னால பரமானந்தமா இருக்கு. அவருடைய நிலைய அப்படியே உள்ள வாங்கின்ற வண்டுகள் மாதிரி தென் அப்படின்னு அவருடைய ஞானத்தன்மையை உணர்ந்து வண்டினங்கள்லாம் பாடிட்டு இருக்கான். நல்லா அடர்ந்த சோலைகள் இருக்கக்கூடிய அழகான அந்த ஸ்தலத்துல தன்னை உன்ன வினை கெடுப்பான். திரும்பி அதால்தான் அவரோட ஒவ்வொரு அடியிலையும் உள்குதுமே அவரை வந்து ஹிருதயத்துல தரிசிக்க கூடின அடியவர்களுடைய வினைகள் எல்லாத்தையும் கெடுக்க வல்ல ஈசன் இந்த திருவூரல்ங்கிற ஸ்தலத்துல எழுந்தருளி இருக்கார். அவரை உள்குதுமே. அவரோட பிரசன்ஸை வந்து டீப்பா உள்ள வாங்கிக்கிறது. 11வது பாடு. கோடல் இரும் புறவில் கொடிமாட கொச்சையர் மண். இது என்னது இல்லை இங்கே ஓகே. கோடல் இரும் புறவு, அந்த இது காழியோட வர்ணனை. நல்ல
அடர்த்தியா வளர்ந்திருக்கக்கூடிய புதர்கள் சுத்து வட்டாரத்துல அங்க வந்து இந்த கோடல் புஷ்பங்கள்லாம் வந்து பூத்து இருக்கக்கூடியது. அது ஒரு விதமான புஷ்பம், கோடல் புஷ்பங்க சேப்பு கலர்ல இருக்கக்கூடியது. அதெல்லாம் நல்லா அடர்த்தியா வளர்ந்துருக்கக்கூடிய ஸ்தலம். கொடி பறக்க விட்டு இருக்கக்கூடிய மாடங்கள்லாம், செழுமையான மாடங்கள்லாம் இருக்கக்கூடிய கொச்சைங்கிற சீர்காழிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய கொச்சையர் மண் மெச்ச ஓடு புனல் சடைமேல் கறந்தான் திருவூரல். அந்த ஸ்தலத்துல அந்த நேச்சுரல் ஸ்ப்ரிங் இருக்கிறது, அதையே வந்து அந்த பதிகத்துல வந்து சொல்லியிருக்கார். ஓடு புனல் சடைமேல் கறந்தான், அது வந்து கங்கைன்னும் எடுத்துக்கலாம். அந்த ஸ்தலத்தையும் வந்து ஒரு நேச்சுரல் ஸ்ப்ரிங் இருக்கிறத வந்து அதை அந்த மாதிரி மென்ஷன் பண்றார். ஈசன் மேல ஜலம் விழறா மாதிரி இருக்கிற அந்த ஸ்தலம்னு 2 விதமாவும் எடுத்துக்கலாம். அதை கங்கையை ஜடையில தரிச்சுண்ட அந்த ஈசன் அந்த ஸ்தலத்திலையும் அப்படி எழுந்தருளி இருக்கிறவர். திருவூரல்ங்கிற ஸ்தலத்துல நாடல் அரும் புகழான் மிகு ஞான சம்பந்தன். ஞான சம்பந்தனுடைய புகழை வந்து இன்னதுன்னு அளவிட்டு தெரிஞ்சுட முடியாது. ஏன்னா அவருக்குன்னு பர்சனாலிட்டியே கிடையாது. அந்த பரம்பொருள் தன்னை எப்படி நடத்துறதோ அப்படி இருக்க. அந்த அதான் சரண்டரோட வைபவம். சரண்டர்னால வந்து ஒன் பிகம்ஸ் தட். அந்த பர்சனாலிட்டியே இல்லை, அதனால லிமிட்டேஷன் கிடையாது, அவளுக்கு எந்தவித தோஷங்களும் கிடையாது. நாடரும் புகழான் மிகு ஞான சம்பந்தன் சொன்ன நல்ல பாடல்கள். அப்படிப்பட்ட சம்பந்தன் வாக்கால வந்த இந்த அருமையான பாடல்கள் 10 பாட வல்லவர்கள் பரலோகத்து இருப்பாரே. இந்த பதிகம் மோதுறதோட பலன் வந்து இகலோகத்தை கடந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருப்பா. திருப்பி திருப்பி அதே தான், உள்குதுமே உள்கி இந்த பதிகத்தை பாடி முடிக்கிறதுக்குள்ள அந்த நிலை சித்திச்சு அந்த அனுபவத்திலேயே இருப்பா. அந்த பதிகம் மோதரவாங்கிறது அதோட பலன். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊரல். அடுத்தது பெரிய புராணம். ஊரல் அதாவது 2902 பாடல். திருத்தொண்டர் பலர் சூழ திருவிற்கோலமும் பணிந்து பொருட்பதிகத் தொடை மாலை புறம் எரித்தபடி பாடி அருள் புகழியான் தகையார் தக்கோலம் மணைந்து அருளி விருப்பினோடும் திருவூரல் மேவினார் தமை பணிந்தார். விற்கோலமாச்சு, தக்கோலமாச்சு, அப்புறம் திருவூரல்ங்கிற ஸ்தலத்துல போய் ஈசனை ஸ்துதி பண்ணி நமஸ்காரம் பண்ணி இந்த பதிகம் பாடினர். தொழுது பலமுறை போற்றி சுரர் குருவுக்கு இளைய முனி வழுவில் தவம் புரிந்து ஏத்த மன்னினார் தமை மலர்ந்த பழுதில் செழும் தமிழ் மாலை பதிக இசை புனைந்து அருளி முழுதும் அளித்தவர் அருளால் போந்தனர் முத்தமிழ் விரகர். அந்த ஸ்தலத்துல வந்து தேவகுருவா இருக்கிற பிரகஸ்பதியோட தம்பிக்கு வந்து ஈசன் அனுகிரகம் பண்ணின ஸ்தலமா. தொழுது அந்த திருவூரல்ங்கிற ஸ்தலத்துல போய் ஈசனை வந்து திருப்பி பல வாட்டி விழுந்து எழுந்து நமஸ்காரம் பண்ணி சுரர் குருவுக்கு இளைய முனி, தேவதைகளுக்கு குருவா இருக்கக்கூடிய பிரகஸ்பதி பகவானுடைய இளைய முனி, அவர் தம்பியா இருக்கக்கூடியவருக்கு வந்து யாருன்னு தெரியல, அது பேரு அந்த ஸ்தலம் தலப்புராணத்துல இருக்கும். வழுவில் தவம் புரிந்து ஏத்த மன்னினார் தமை மலர்ந்த பழுதில் செழும் தமிழ் மாலை. பிரகஸ்பதியோட தம்பி வந்து அந்த ஸ்தலத்துல இருந்து தபஸ் பண்ணி ஈசனை வந்து ஸ்துதி பண்ண அவருக்கு வந்து பரமக்ஷேமம் ஏற்படும்படியா அனுகிரகம் பண்ணின அந்த ஊரல் ஈசனை பழுதில் செழும் தமிழ் மாலை, ஒரு குற்றம் இல்லாம இருக்கக்கூடிய அழகிய அந்த தமிழ் மாலையால ஸ்துதி பண்ணினார் அந்த ஈசனை. பதிக இசை புனைந்து அருளி முழுதும் அளித்தவர் அருளால் போந்தனர் முத்தமிழ் விரகர். ஒவ்வொரு ஜீவனையும் பூர்த்தி பண்ணும்படியா அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த திருவூரல் ஈசனுடைய பிரசன்ஸை வந்து ஸ்துதி பண்ணிட்டு பூர்ணமா அதை ஹிருதயத்துல வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பினார் சம்பந்த பெருமான். குன்றனிடம் சிலையார் குலவிய பல்பதி பிறவும் நின்ற விருப்புடன் இறைஞ்சி நீடு திருத்தொண்டர் உடன்
பொன்தயங்கு மணிமாட பூந்தராய் புரவலனார் சென்று அணைந்தார் பழையனூர் திரு ஆலங்காட்டு அருகு. குன்ற நெடும் சிலையார் மேருமலைய வளைச்சு வில்லா வச்சுட்டு இருந்த அந்த திரிபுரதகன மூர்த்தி குலவியல் பதிபிற அவர் எந்தெந்த ஸ்தலத்துலலாம் அன்போட எழுந்தருளி இருக்காரோ அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பல ஸ்தலங்கள்லயும் ஈசனை ஸ்துதி பண்ணிட்டே போய் நின்ற விருப்புடன் இறைஞ்சி நீடு திருத்தொண்ட கூட வரக்கூடிய உண்மையான அடியார்கள் குரூப்போட சேர்ந்து பொன்தயங்கு மணிமாட பூந்தராய் புரவலனார் தங்கத்தினால இழைக்கப்பட்ட மாதிரி செழுமையான மாடங்கள்லாம் இருக்கக்கூடிய பூந்தராய்ங்கிற சீர்காழிக்கு அதிபதியா இருக்கிற சம்பந்த பெருமான் கூட இருக்கிற அடியார்களோட சேர்ந்து எங்க போனார்னா பழையனூர்னு ஒரு ஊரு, திரு ஆலங்காடுங்கிறது ஒரு ஊரு. ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறது. ஆனா அது அந்த பழையனூர்லயும் ஒரு சிவன் கோவில் இருக்கு. அந்த ஸ்துதி பண்றவா அது ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த இந்த ஊர் பேரையும் அந்த ஊர் பேரையும் சேர்த்துதான் ஸ்துதி பண்ணியிருக்கா. அது ஏன்னு தெரியல. அந்த திருத்துருத்தி திருவேள்விக்குடியும் சேர்த்து ஸ்துதி பண்ற மாதிரி இது ரெண்டுத்துக்கும் பழையனூர் ஆலங்காடு அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்த்துதான் ஸ்துதி பண்ணியிருக்கா. அந்த பழையனூர் ஆலங்காடுக்கு பக்கத்துல போய் சேர்ந்தார். இம்மையிலே புவி உள்ளோர் யாரும் காண ஏழுலகும் போற்றி செய்ப்ப எம்மை ஆளும் அம்மை திருத்தலையாலே நடந்து போற்றும் அம்மை அப்பர் திரு ஆலங்காடாம் என்று தம்மை உடையவர் மூதூர் மிதிக்க அஞ்சி சண்பை வரும் சிகாமணியார் சாரச் சென்று செம்மை நெறி வழுவாத பதியின் மாடு ஓர் செழும்பதியில் அன்றிரவு பள்ளி சேர்ந்தார். அது ஆலங்காட்டுக்கு போறார். ஆலங்காட்டுக்கு போனாக்கா யாரோட ஸ்மரணை வருது ஆட்டோமேட்டிக்கா? நம்ம ஆலங்காடுங்கிற பேரு கேள்விப்பட்டாலே யாரோட ஸ்மரணை ஆட்டோமேட்டிக்கா வருதுன்னாக்க காரைக்கால் அம்மையார். காலத்தால ரொம்ப முற்பட்டவா காரைக்கால் அம்மையார். ஆக்சுவலா அந்த பண்ணோட தமிழ்ல பாடல் பாடுறது முதல்ல அவாதான் தொடங்கினா அப்படின்னு சொல்லப்படுறது. மூத்த திருவந்தாதி அப்படின்னு அம்மையார் பாடினதோட மெட்டிலேதான் தோடுடைய செவியனே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ற வழக்கம். அந்த ஸ்தலத்துக்கு எல்லை கிட்ட போகும்போதே காரைக்கால் அம்மையோட ஸ்மரணை வருது. அவள் எப்படி அந்த ஸ்தலத்துக்கு வந்தா அப்படின்னாக்கா அவள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் காவிரி பூம்பட்டினம். அவளுக்கு கல்யாணம் ஆகி அவ ஆத்துக்காரர் ஊர் நாகப்பட்டினம். ஆனா அவ நாகப்பட்டினத்துல போய் இருக்கல. காவிரி பூம்பட்டினத்திலேயே ஒரு தனி வீடுல அவ 2 பேரும் இருந்துட்டு இருக்கா. அப்புறம் அவர் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஈசன் கிட்ட பிரார்த்தனை பண்ணி பேய் உரு விருப்பத்தினால கொள்றா. கொண்டு அங்கேருந்து பல ஸ்தலங்கள்லயும் போய் ஈசனை வழிபாடு பண்ணி வட கைலை மலையில போய் ஈசனை தொடரணும்னு ஆசைப்பட்டு அந்த பேய் உருவுல ரொம்ப ஃபாஸ்டா போறா. நம்ம நாவுக்கரசு பெருமான் காலால நடந்து போறார், யோக சக்தியில போறார். அவருக்கே சரீரம் எல்லாம் தேஞ்சு போயிடுறது. ஈசன் ஒரு யோகியா சொல்றார், மனுஷா பிசிக்கலா சேரக்கூடிய இடமா அது இந்த வடகையிலை அப்படிங்கிறார். நம்ம அம்மையாருக்கு பேய் உரு இருந்ததுனால அது பிராண சரீரம் தானே. பேய்னா ஒன்றும் அது அன்னமய கோஷம் இல்லை, பிராணமய கோஷம்தான். அதனால ரொம்ப ஃபாஸ்டா நடந்து இந்த புகை மண்டலமா அண்ணாமலையான் சரித்திரத்துல கூட வரும். அப்பப்போ ரொம்ப சூக்ஷ்மமான அந்த நான் இருக்கேங்கிற உணர்வு ரொம்ப சூக்ஷ்மமான லெவலுக்கு போச்சு அப்படின்னு சொன்னா ஒரு பிராணமய சரீரம், ஒரு புகை மண்டலம் மாதிரி ஒரு ரூபம் ஏற்படுமா. திருவொற்றியூருக்கு அப்படிதான் போறார் அவர், திருவண்ணாமலையில இருந்து அந்த பிராணமய சரீரத்துல. அப்ப நினைச்சுக்கிறார், யோகிகள்லாம் இப்படிதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறா போல் இருக்கு, மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இல்லாம அப்படின்னுட்டு. அந்த அன்னமயம் கோஷம் இல்லாததுனால அம்மையார் பேய் உருல ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டா. கைலை மலையோட அடிவாரத்துக்கு போய் சேர்ந்தாச்சு. அது மலை மேல கால் வச்சு ஏறறதுக்கு அவளுக்கு ரொம்பவே சங்கோஜம். ஈசன் எழுந்தருளி இருக்கிற மலை, இதுல கால் படப்படாது அப்படின்னுட்டு தலைகீழ, அதெல்லாம் இந்த பேய் உருங்கிறதுனால அவளுக்கு சௌக்கியமா நடந்தது. தலைகீழ நின்று இருந்துட்டு கையால தலையால ஏறி கைலை மலையில போய் ஈசன் அம்மையப்பரை தரிசனம் பண்றா. அவ அப்ப
அவள் தலையால நடந்து வரத பார்த்துட்டு உமையம்மை வந்து பயந்து போய், "இது யாரு இப்படி ஒரு உருவம் வரதே?" அப்படின்னு கேட்கறச்ச ஈசன் சொல்றாராம், யாருக்கு வந்து அப்பா, அம்மா யாரும் கிடையாதோ, தனக்கு ஆதாரமா ஒரு பொருளும் கிடையாதோ, அந்த ஈசன் சொல்றாராம், "இவள் எம்மை பேணும் அன்னை" அப்படின்னு. அம்மை வந்து அங்க போய் ஈசன் திருப்பாதத்துல நமஸ்காரம் பண்ணி அவர் அப்பான்னு கூப்பிடுறா. அப்போ என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறார் ஈசன். பல்லது கேட்கிறா, நான் பிறக்கவே விடாது, பிறந்தாலும் வந்து உன்னை மறக்காம இருக்கணும். ஹம், இன்னும் வந்து நீ ஆனந்த நடனம் ஆடுறதே வந்து உன்னோட பாதத்துக்கு கீழே நீ இருந்து அந்த நடனத்தை பூர்ணமா அனுபவிச்சு நான் ஆனந்தமா பாடணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்கிறா. அதுக்கு நீ ஆலங்காடுக்கு போ, நான் ஆலங்காடுல வந்து உனக்கு அந்த ஆனந்த நடனத்தோட தரிசனம் கொடுக்குறேன் அப்படிங்கிறார் ஈசன். அது நடராஜ பெருமானுக்கு அது 16 சபை இருக்கும்பா. ஆக்சுவலி நம்மளுக்கு இப்ப பிரபலமா இருக்கிறது 5 சபை தான் தெரியும். கனக சபைங்கிறது தில்லையில இருக்கு, ரஜத சபை வெள்ளி சபைங்கிறது மதுரையில இருக்கு, தாமர சபை திருநெல்வேலி, இந்த ஸ்தலத்துல வந்து ரத்ன சபை திருவாலங்காடுல, திருக்குற்றாலத்துல சித்திர சபை. அதான் இப்ப 5 தான் நம்மளுக்கு வந்து பிரபலமா தெரியக்கூடிய சபை இருக்கக்கூடிய ஸ்தலங்கள். இந்த திருவாலங்காடுக்கு போ அப்படிங்கிற ஈசன் அங்க ஊர்துவ தாண்டவ மூர்த்தி. அங்க அம்மை வந்து திருப்பியும் கைலையிலேருந்து தலையாலேயே நடந்து இந்த ஆலங்காடுக்கு வரா. அங்க கைலை மலை ஏற ஆரம்பிச்சது, தலைகீழ தலையால ஏற ஆரம்பிச்சது, திருப்பி அப்படியே அந்த ரூட்ல கைலை மலை கீழே இறங்கி அப்படியே அந்த பாவத்திலேயே வந்து தலையால நடந்தே ஆலங்காட்டுக்கு வரா. சம்பந்த பெருமான் இந்த ஸ்தலத்துக்கு எல்லைக்கிட்ட வந்த உடனே அதெல்லாம் அந்த ஸ்மரணையெல்லாம் வருது. அம்மை வந்து அத்தனை அன்போட தலையால நடந்து வந்து தொழுது ஈசன் வந்து நடனம் பார்த்து பாடின ஸ்தலம். அதனால இங்க நம்ம கால் வச்சு மிதிக்க கூடாது அப்படின்னுட்டு திருவாலங்காடு எல்லைக்குள்ள மிதிச்சு கால் வச்சு உள்ள போகாம பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்தலத்துல போய், பழையனூரா இருக்கலாம், அந்த ஸ்தலத்துல போய் அன்னைக்கு நைட் வந்து ஸ்டே பண்றார். செம்மை நெறி வழுவாத பதியின் மாடு, அது வேற, அது அந்த பதிகத்திலேயே சொல்லுவார். நம்ம அப்போ பார்க்கலாம் அந்த இன்சிடென்ட்டு. அங்கே இருக்கிறவாள்லாம் வந்து ஸோ வெரி கமிட்டட் டு ட்ரூத். ட்ரூத் அதாவது நினைச்சதை சொல்றது, சொல்லதை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவளுக்கு ரொம்ப அவளோட சிஸ்டம்ல இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் அங்கே வாழ்ந்திருக்கா. அதனால செம்மை நெறி வழுவாத பதியின் மாடு. அப்படி இந்த சத்திய மார்க்கத்தை வந்து அதுலேருந்து துளி கூட பெறாம அதை கடைபிடிச்ச அடியார்கள் வாழக்கூடிய ஸ்தலமா இருக்கிற ஸ்தலத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு இடத்துல போய் அன்னைக்கு நைட்டு வந்து ஸ்டே பண்றார். மாலை இடையாம் மத்து பள்ளி கொள்ளும் மறையவனார்த்தம் முன்பு கனவிலே வந்து ஆலவனத்து அமர்ந்தருளும் அப்பர் நம்மை அயர்த்தனையோ பாடுதற்கு என்று அருளி செய்ய ஞாலம் இருள் நீங்க வரும் புகழி வேந்தர் நடு இடையாமத்தின் இடை தொழுது உணர்ந்து வேலை விடம் உண்டவர்தம் கருணை போற்றி மெய்யுருகி திருப்பதிகம் விளம்பல் உற்றார். அந்த பக்கத்துல இருக்கிற ஊர்ல போய் நைட்டு ஸ்டே பண்ணி ராத்திரி படுத்துட்டு தூங்கியாச்சு. நடு இடை யாமத்து பள்ளி கொள்ளும். ராத்திரிங்கிறதுக்கு வந்து 4 ஜாமம் இருக்குன்னு சொல்லுவோம், 4 யாமம். சிவராத்திரிக்கெல்லாம் 4 கால பூஜைன்னு சொல்றோம் இல்லையா, 4 ஒவ்வொரு யாமத்துக்கும் ஒரு வாட்டி ஈசனை பூஜை பண்றதுன்னு. அது நடு யாமத்துல வந்து இப்ப தூங்கிட்டு இருக்கச்ச சம்பந்த பெருமான் சொப்பனத்துல ஆலங்காட்டுல இருக்கக்கூடிய ஈசன் வந்து சொப்பனத்துல தரிசனம் கொடுத்து, நம்ம பாடுறதுக்கு விட்டுட்டியோ, அயர்ந்தனையோன்னு என்னை பாடுறதுக்கு உனக்கு வந்து வரலையா, டயர்டா எடுத்தா, சுதி பண்ணாம விட்டுட்டியோ அப்படின்னுட்டு சொப்பனத்துல வந்து தரிசனம் கொடுத்து கேட்கிறார். ஞாலம் இருள் நீங்க வரும் புகழி வேந்தர். லோகத்துக்கே க்ஷேமம் ஏற்படணும்னு அஜ்ஞான இருளை நீக்கிறதுக்குன்னே வந்து ஸ்தலமா யாத்திரை போய் ஈசனை ஸ்துதி பண்ணி பாடிட்டு இருக்கக்கூடிய புகழிங்கிற சீர்காழியை சேர்ந்த சம்பந்த பெருமான் அந்த பாதி ராத்திரி யாமத்திலேயே எழுந்து உக்காந்து இந்த கடல் நஞ்சு உண்டு
உண்டு அனுகிரகம் பண்ணின அந்த விஷபானம் பண்ணின மூர்த்திய வந்து அவருக்கு என்ன கருணை அப்படின்னுட்டு நம்மளுக்கு தரிசனம் கொடுத்து இந்த மாதிரி பாடச் சொல்லி கேட்கறாரே அப்படிங்கிற அந்த பாவத்துல உருகி போய் திருப்பதிகம் அப்படியே அங்கேயே உட்காந்து ஆலங்காட்டு ஈசனை வந்து ஸ்துதி பண்ணி பதிகம் பாடுறார். துஞ்ச வருவார் என்றே எடுத்த ஓசை சுருதி முறை வழுவாமல் தொடுத்த பாடல் எஞ்சல் இலா வகை முறையே பழையனூரார் இயம்பு மொழி இயம்பு மொழி காத்த கதை சிறப்பித்து ஏத்தி அஞ்சன மா கரி உரித்தார் அருளாம் என்றே அருளும் வகை திருக்கடை காப்பு அமையச் சாத்தி பஞ்சுரமாம் பழைய திறம் கிழமை கொள்ள பாடினார் பாரெல்லாம் உய்ய வந்தார். துஞ்சுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து தூங்குறதுங்கிற அர்த்தமும் இருக்கு, உயிர் விடுறது செத்து போறதுங்கிற அர்த்தமும் இருக்கு. 2 அர்த்தமும் இருக்கு துஞ்சுதல்ங்கிறதுக்கு. துஞ்ச வருவார் இந்த கான்டெக்ட்ல வந்து ஆலங்காட்டு ஈசன் வந்து தூக்கத்துல தரிசனம் கொடுத்து பாதி ராத்திரியில சொப்னத்துல தரிசனம் கொடுத்து என்ன நீ பாட மறந்து போயிட்டியோ அப்படின்னு கேட்டதுனால தூக்கத்துல வரவர் அப்படின்னு சொல்லியே பதிகத்தை தொடங்குறார். துஞ்ச வருவாரும் அப்படின்னே எடுத்து துஞ்ச வருவார் என்றே எடுத்து ஓசை சுருதி முறை வழுவாமல் தொடுத்த பாடல். அத வேதத்தோட தமிழ் வேதம் தானே திருமுறைகள், அந்த வேதத்தோட அந்த சப்தம், வேதமே ஒரு பெரிய சப்தம், அந்த சப்தத்துக்கு ஒரு இஃபெக்ட் இருக்கு. வேத துவனி கேட்குற இடத்துலயே வந்து அந்த எல்லா இம்பேலன்ஸும் வந்து கரெக்டாகி ஒரு அமைதி அப்படியே நிலவக்கூடின அந்த இஃபெக்ட். அதனால்தான் வேத சப்தங்களுக்கு அந்த ஒரு வைபவம். அந்த சப்தம் அந்த ஒலியோட இது வழுவாத ஓசை சுருதி முறை வழுவாமல் தொடுத்த பாடல். அந்த வேதத்தை போலவே வந்து அந்த சப்தத்தோட இஃபெக்ட் இருக்கும்படியா இருக்கிற அந்த பதிகத்தை வந்து பாட்டா தொடுத்து ஆலங்காட்டு ஈசனுக்கு அணிவிக்கிறார். எஞ்சலிலா வகை முறையே பழையனூரார் இயம்பு மொழி காத்த கதை சிறப்பித்து ஏத்தி. அது அந்த பதிகத்திலேயே வந்து பழையனூர், அதான் இந்த பழையனூர் ஸ்தலத்துல இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஜனங்கள் இயம்பு மொழி காத்த கதை, வாக்கால ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைப்படி நிப்பா. அவளுக்கு அதாவது திருக்கரண சுத்தியோட இருந்தவாள்லாம் வாழ்ந்த ஸ்தலம். அந்த பெருமையும் எடுத்து ஏத்தி அங்க அவ சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்காக வந்து 70 ஃபேமிலி உயிரை விட்டாலாம். அந்த இன்சிடென்ட்டையும் மென்ஷன் பண்ணி அந்த பதிகத்தை பாடி மொழி காத்த கதை சிறப்பித்து ஏத்தி அஞ்சனமா கரி உரித்தார். கருப்பா வந்து அந்த யானையினுடைய தோலை உரிச்ச அந்த கஜசம்ஹார மூர்த்தியினுடைய கிருப்பையினால வந்த பதிகம் அப்படிங்கிறதையும் வந்து திருக்கடைக்காப்புல வந்து மென்ஷன் பண்ணி இந்த பதிகத்தை ஈசனுக்கு சமர்ப்பணம் பண்ணி மாலையா சாத்தி பஞ்சுரமாம் பழைய கிழமை கொள்ள பாடினார். அந்த இது ஆலங்காட்டு ஈசனுடைய பெருமைகள் வந்து பூரணமா அந்த பதிகத்துல அடங்கும்படியா வந்து அந்த இசையோட கூடின அந்த பதிகத்துல பாடி அந்த ஈசனுக்கு சமர்ப்பணம் பண்ணினார். பாரெல்லாம் உய்ய வந்தார். லோகத்துக்கே க்ஷேமம் ஏற்படணும்னு லோகத்துல திருவதாரம் பண்ணின சம்பந்த பெருமான். நம்ம அந்த பதிகத்தை வந்து தொடர்ந்து பாடுவோம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை.